இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எனோலா ஹோம்ஸ் படத்தோட 3வது பாகத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த 2 பாகங்களையும் பார்க்காமயே இந்த பாகத்தை பார்த்தாலும் புரியும் தான். எனோலா ஹோம்ஸ் இவங்களை பத்தி பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உலக புகழ் பெற்ற டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி தான் இவங்க. அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸ் எந்த லெவலுக்கு புத்திசாலி திறமையானவரோ அதுக்கு கொஞ்சமும் குறையாத ஆளுதான் இவ தங்கச்சி. சொரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய ஜெயில காட்டுறாங்க. அங்க யாரோ ஒரு ஆளுக்கு கைவிலங்கு போட்டு பலத்த பாதுகாப்போட உள்ள கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணோட முகத்தை நமக்கு தெளிவா காட்டல. அவங்கள பார்க்க ஒரு மீசக்கார பிரிட்டிஷ்காரன் வந்திருக்கான். அந்த அம்மாவால மட்டும்தான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செய்ய முடியும் அப்படின்னு அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசுறான். அப்புறம் ஏதோ ஒரு டீலும் எக்ஸ்பிளைன் பண்றான். நான் உங்களை இந்த ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கிறேன், ஆனா வெளியில வந்ததும் நான் சொல்ற வேலையை நீங்க செஞ்சு முடிச்சு கொடுக்கணும். அப்படி நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களை தற்காலிகமா வெளியில கொண்டு போறேன்னா நிரந்தரமாவே வெளியில கொண்டு வந்துட முடியும், உங்களை நல்லபடியா பாத்துக்க முடியும், அது என்னோட பொறுப்புங்கிறான். அவங்களும் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுவிட்டு பொறுமையா இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க டீக்ஸ்பெரி அப்படிங்கிற ஒரு பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏதோ இவன் போற ப்ளோவை பார்த்தா, போடுற அடியை பார்த்தா இவனுக்கு ஏதோ நடக்க வேண்டியிருக்கு, இவளை வச்சு ஏதோ செய்ய வேண்டியிருக்குது, அதுக்கு தான் உதவி பண்றாப்ல டீல போட வந்திருக்காங்கிறது தெரியுது. அங்க கட் பண்ணி இப்போ 1 வருடத்துக்கு பிறகு ஒரு பெரிய தீவை காட்டுறாங்க. மால்டா தீவா அது. அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம் நடக்க இருக்கிறது. மாப்பிள்ளை உட்பட எல்லாரும் கல்யாண பொண்ணுக்காக காத்துட்டு இருக்காங்க. நேரம் ஆயிட்டே இருக்குது. எல்லாரும் வாசல திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கல்யாண பொண்ணு மட்டும் இன்னும் வந்த பாடு இல்ல. யாரா அந்த கல்யாண பொண்ணுன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம எனோலா ஹோம்ஸ் தான். கல்யாண பொண்ணு இன்ட்ரோல காட்டும் போதே இன்னும் வீட்டை விட்டு கிளம்பாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பத்தி அவ யோசிக்கிறாளா அப்படி தெரியல. பார்த்தா கல்யாணத்துக்கு பிறகு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம்தான் அவகிட்ட இருக்கிறாப்ல தெரியுது. இவ தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்காக கடந்த 6 வருடமா போராடிக்கிட்டு இருக்கிறா. அந்த போராட்டத்தை தான் முதல் 2 பாகங்களை நாம பார்த்திருக்கலாம். நாம பார்க்கல, மேபி நீங்க பார்த்திருக்கலாம். பெண்களுக்கே இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவோட பேரை தான் பேருக்கு பின்னாடி இல்ல குடும்ப பேரை பேருக்கு பின்னாடி போட்டுப்பாங்க. ஆனா இப்போ கல்யாணத்துக்கு பிறகு புருஷனோட குடும்ப பேரை பேருக்கு பின்னாடி போட்டுக்கணும். எனோலா ஹோம்ஸ் அப்படிங்கிற இவங்களோட பேரு அப்புறம் எனோலா டியூக்ஸ்பெரி அப்படின்னு மாற இருக்குது. அதை பத்தி எல்லாம் இந்த அம்மா யோசிக்குது. புருஷனோட குடும்பத்து பேரு தான் அந்த டியூக்ஸ்பெரிங்கிறது. இதே பேரை சொல்லி தானே அங்க அந்த பிரிட்டிஷ்கார மீசக்காரன் ஜெயில டியூக்ஸ்பெரிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா எங்கேயோ கனெக்ட் ஆகுதுல. அங்க கட் பண்ணி இதற்கு முன்னாடி நடந்த முந்தின பாகங்கள்ல எனோலா எப்படியெல்லாம் தன்னோட திறமையை நிரூபிச்சாங்கன்னு பிளாஷ்பேக் காட்சிகளை காட்டுறாங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்ததும் உண்மையிலேயே நாம இந்த கல்யாண வாழ்க்கைக்கு தயார் தானா அப்படின்னு அவளுக்கே ஒரு மாதிரியான தயக்கம். ஆனா அடுத்த நிமிஷமே டியூக்ஸ்பெரியோட நினப்பெல்லாம் வருது. அவன் மேல இருக்கிற காதல் தான் முக்கியம் அப்படின்னு கடைசியில முடிவு பண்ணி வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறா. மாப்பிள்ளையோட பேரா இருக்கும் டியூக்ஸ்பெரி. வெளியே வந்தா எல்லா வண்டிகளும் ஏற்கனவே போயிடுச்சு. கடைசியா இருக்கிறது குதிரை வண்டி தான். குதிரை வண்டிக்காரன் தான். எல்லாரும் போயிட்டாங்கம்மா, நீ ஏறுமா, நான் உன்னை நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி வண்டியை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. வண்டி சும்மா புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ அவர்களை பின்தொடர்ந்து வருது போலவும் தெரியுது. வண்டிக்காரன் நிலைமை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எனோலாவை ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்க சொல்லிட்டு இன்னும் வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறார். ஆனா நம்மால் தான் கெட்டிக்காரியாச்சே, சும்மா ஒரு ஜம்ப் பண்ணி வண்டி மேல ஏறி கண்ணை எடுத்துக்கிட்டு பின்னாடி வரது யாரு அப்படின்னு கவனிக்கிறா. பின்னாடி வரது வேற யாரும் இல்ல, ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃப்ரெண்டும் உதவியாளருமான நம்ம வாட்சன் தான். அந்த நேரம் பார்த்து வண்டி ஒரு மேட்டை கடக்க பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே முன்னாடி பறந்து விழுதா. விழுந்தவ கோபமா வாட்சனை பார்த்து எதுக்கே என்ன இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் வாட்சன் அந்த மேட்டரை சொல்ல ஆரம்பிக்கிறான். பெரிய குண்டை தூக்கி போடுறான். என்ன குண்டு? உங்க அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸை காணோம் அப்படிங்கிற குண்டை. யாரோ அவரை கடத்தி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறதாவும் சொல்றாரு. இதை கேட்டதும் கல்யாண பொண்ணுக்கு அங்க கல்யாணம் நேரம் காலம் காத்திருக்கிறவங்க இது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அண்ணனை பத்தி மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி இதுக்கு முன்னாடி இவளுக்கும் இவங்க அண்ணன் ஷெர்லாக்குக்கும் நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய கேஸுகளை சால்வ் பண்ணிருக்காங்க. வார நாட்கள்ல அண்ணனோட சேர்ந்து கேஸ்களை பார்த்தாலும் வீக்கெண்ட் ஆச்சுன்னா லவரோட சேர்ந்து ஜாலியா சுத்துறதுக்கும் அவங்க தயங்குனது கிடையாது. 2 பேர்கிட்டயும் பெரிய வசதி இல்லாத காலகட்டத்துல கூட சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல லவரு தங்கச்சிகாரிய ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த செய்தி இப்போ காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இதை பத்தி தன் தங்கச்சி கிட்ட கேட்கவே இல்லை. அதுதான் நம்ம அண்ணன் ஷெர்லாக். அதனால இதை பத்தி எல்லாம் அப்பப்போ அப்டேட் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா கல்யாண விஷயத்தை போய் அண்ணன் கிட்ட தங்கச்சி சொல்லி இருக்கிறா. அதுக்கு கூட அண்ணன் கிட்ட இருந்து பெருசா ரியாக்ஷன் எல்லாம் இல்ல. வாழ்த்துக்கள், கல்யாணம் மால்டா தீவுல தானே அப்படின்னு மட்டும் கேட்டிருக்கிறார். இவளுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அந்த நேரத்துல கல்யாணம் எங்க நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்கிட்டையுமே அவங்க சொல்லல. சொல்ல போனா மால்டா தீவுல தான் கல்யாணம்னு இன்னும் யாரும் முடிவும் பண்ணல. அப்படி இருக்க அண்ணங்கார மட்டும் எப்படி உறுதியா அங்கதானே அப்படின்னு சொன்னாரு. அந்த டவுட் அப்பயே அவளுக்கு வந்திருக்கும். அப்புறம் லவரோட அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. கல்யாணத்துக்கு உன் தரப்புல இருந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்கும்போது வருங்கால மாமியார் கேட்கும்போது இவ எங்க அண்ணன் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அப்புறம் என் பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அப்போ உங்களோட அம்மா வரமாட்டாங்களா அப்படின்னு மாமியாரி கேட்டிருப்பா. ஒரு குண்டு வெடிப்பு சம்பவத்துல பிரச்சனைக்குள்ளாகி தன்னோட அம்மா ஜெயில இருக்கிறதா தங்கச்சிகாரி சொல்றா. எங்க அண்ணன் வருவான், பெருசா ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்டிக்க மாட்டான், கொஞ்ச நேரம் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மாமியார் அம்மா கல்யாணத்தை மால்டா தீவுல வைக்க இருக்கிறதா முடிவு பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க.
சொல்றாங்க. இதை கேட்டதும் தங்கச்சிக்கு மறுபடியும் ஷாக். தான் அண்ணன் முன்னாடியே இதை கணிச்சு எப்படி சொன்னான்னு. எப்படி இந்த தீவுல தான் கல்யாணம்னு முடிவு பண்ணீங்கன்னு கேட்கல தான் நண்பர்களோட இந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா உங்க கல்யாணம் எங்க நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. ஏன் கல்யாணமா? மால்டா தீவுல. அங்கதான் அப்போ அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ராணுவத்துல இருந்தாரு, அங்கதான் நாங்க 2 பேரும் சந்திச்சோம், காதலிச்சோம், கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குது. சோ தான் கல்யாணம் பண்ண, இறந்து போன தான் புருஷங்காரனும் சேர்ந்து ஒன்னா காதலிச்ச கல்யாணம் பண்ண அந்த மால்டா தீவுலயே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இறந்து போன மனுஷன் மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரே அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்த செலக்ட் பண்ணதா மாமியார் அம்மா சொல்றாங்க. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, வேண்டாம் அப்படின்னு லைட்டா ஒரு பிட்டையும் போடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு விருப்பம் மால்டா தீவுல தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் இவளும் யோசிக்க ஆரம்பிக்கிறா, வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், புகுந்து வீட்டுக்காரங்க ஏத்துப்பாங்களா இல்லையான்னு நிறைய மனப்போராட்டம் உள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். அதை விட இந்த இடத்துல தான் கல்யாணங்கிறத எப்படி அண்ணன் முன்னாடியே கெஸ் பண்ணாங்கிற அந்த கேள்வி மட்டும் விடாம அவளை துரத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மால்டா தீவுல தானேன்னு சொல்லும் போது அண்ணனோட முகத்துல சின்னதா ஒரு வருத்தம் தெரிஞ்சதையும் இவ கவனிக்க தவறல. அதே சமயம் சின்ன வயசுல இந்த அண்ணன் தங்கச்சிய அம்மா வளர்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல மால்டா தீவை பத்தி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க அம்மா. மால்டா ஒரு சின்ன தீவாக இருந்தாலும் அந்த இடத்தை பிடிக்க பல தரப்பினர் அப்ப போராடிக்கிட்டு இருந்தாங்களாம். 1914 கிட்டத்தட்ட ஒரு 120 வருடங்களுக்கு முன்பு அந்த தீவு பிரிட்டிஷ்காரங்களோட கட்டுப்பாட்டுல வந்ததாகவும் அப்போ அங்க முக்கிய பொறுப்புல இருந்ததுல இந்த மாப்பிள்ளையுடைய அப்பாவும் ஒருத்தர்னு அப்பயே அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இறந்து போன மாமனாரு அந்த காலகட்டத்திலேயே இந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது முக்கிய பொறுப்புல இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ அவளுக்கு நினைவுக்கு வருது. அங்க கட் பண்ணா நம்ம அண்ணங்காரன் ஷெர்லாக்கு காணாம போறதுக்கு முன்னாடி மால்டா தீவுல நடந்த டின்னர் பார்ட்டியை இப்ப நமக்கு காட்டுறாங்க பிளாஷ்பேக்ல. கல்யாணத்துக்கு முந்தைய நாள் பெரிய பெரிய பணக்காரங்க, கவர்னர், ஜெனரல்னு முக்கியமான ஆட்கள் எல்லாருமே அந்த விருந்துக்கு வந்திருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் எவ்வளவு செல்வாக்கான குடும்பங்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். ஆனா பொண்ணு சைடுல இருந்து வந்திருக்கிறது அண்ணங்காரன் ஷெர்லாக் மட்டும்தான். அதுவும் அமைதியா ஒரு பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. கவர்னர் எல்லாரையும் புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். யார பத்தி? மாப்பிள்ளை வீட்டு ஆட்களை பத்தி. ஆனா பொண்ணை பத்தியும் ஒரு வார்த்தை பேசணும்ல. அப்படி பேச போகையில கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் மட்டமாகவும் கிண்டலாகவும் பேசுறாரு. இது கல்யாண பொண்ணுக்கு பிடிக்கல, தங்கச்சிக்காரிக்கு பிடிக்கல. உடனே அண்ணங்கார முகத்தை பார்த்தா அவர் முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்ல இதுக்கெல்லாம். ஏன்னா அவரோட கவனம் அந்த பேச்சுல இல்ல. மேல மாடியில நிக்கிற ஒருத்தரை மட்டும் விடாது பாத்துக்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல ஜெயிலுக்கு போய் அந்த மர்மமான ஒரு அம்மா கிட்ட டீல் பேசினாரு அதே மீசக்கார பிரிட்டிஷ்காரன் தான். அப்புறம் அண்ணன் ஷெர்லாக்கு அவனை ஃபாலோ பண்ணி போறார். இத இவளும் கவனிப்பா. ஆனா விருந்துல இவதான முக்கியமான ஆளு. அந்நேரத்துல எழுந்து போக முடியாது இல்லையா? எல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணனை தேடி போய் எங்க போனீங்க, இது என்ன புது கேஸா, என்கிட்ட சொல்லாம தனியா விசாரிக்கிறீங்களே, யார் அந்த மீசக்காரன் அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டிருப்பா. ஆனா அண்ணன் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல. அதுக்கு பதிலா, ஆமா உனக்கு இந்த கல்யாணம் உண்மையாவே தேவைதானா? கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட சுதந்திரம் என்ன ஆறுது, உன்னோட இந்த டிடெக்டிவ் வாழ்க்கையெல்லாம் என்ன ஆறுது, இது எல்லாமே மாறி போயிடுமே அப்படின்னு அண்ணன் லைட்டா கேட்டிருக்கிறாரு. இதை கேட்டதை இவளுக்கு கோவம் வருது. ஏன்னா கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தத அண்ணங்காரன் கூட இருந்து சப்போர்ட் பண்றதை விட்டு இப்படி சந்தேகத்தோட கேள்வி கேட்கிறானே அப்படின்னு 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் தான் கூறிட்டே போகுது. அப்படி அவங்க வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணதுதான் கடைசி அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்ட தருணம். இப்ப நாம நடப்புக்கு வரோம். கல்யாணத்துக்கு போக வேண்டிய கல்யாண பொண்ணு நேரா இப்போ அண்ணங்காரன் ஷெர்லாக்கு தங்கி இருந்த ரூமுக்கு தான் போறா. அந்த ரூமை ஃபர்ஸ்ட் லுக்ல முதல் பார்வையில பார்க்கும்போது எல்லாமே சரியா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாப்ல தான் தோணும். ஆனா கவனமா பார்த்தா சில பொருட்கள் மட்டும் கலஞ்சிருக்கிறது தெரியும். அண்ணனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ரூமுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு தங்கச்சிக்கு டவுட். ஒவ்வொரு இடமா க்ளூ தேட ஆரம்பிக்கிறா. அப்ப கண்ணாடியில சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கிறத கவனிக்கிறா. வாட்சனும் கூட தான் இருக்கிறாரு. அவருக்கு அந்த புள்ளிகள் வெறும் புள்ளிகளாக மட்டுமே தெரியுது. ஆனா தங்கச்சிக்கு அது மோர்ஸ் கோடு அப்படிங்கிறது தெரியுது. புள்ளிகளை வச்சே சொல்ல வேண்டிய விஷயத்தை நறுக்கா சொல்றது. அதை அவங்க அப்படி டீகோட் பண்ணி பார்க்கையில கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த கோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டுல இருக்கிற ஒரு இடத்தோட பேரா. அண்ணங்காரன் ஷெர்லாக்குக்கும் அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டுல இருக்கிற இந்த கோஸ்ட்ங்கிற நகரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்ப யோசிக்கிறாங்க. அதே ரூம்ல கீழே ஏதோ தம்மா துண்டு சில்க் துணி ஒண்ணு கிடைக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் வேற ஏதாவது குழு இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கையில அண்ணனோட டைரி கிடைக்குது. ஆனா அந்த டைரி முழுக்க புரியாத குறியீடுகளாகவும் புரியாத சின்னங்களாகவும் அப்படியே நிறைய எழுதி தள்ளி இருக்கிறாப்ல மனுஷன். அதே நேரம் கீழே ஏதோ சத்தம். சர்ச்சில் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்க எல்லாம் திரும்பி வந்திருக்காங்க. என்னையாச்சு அப்படின்னு கேட்டா கல்யாண பொண்ணு கல்யாண நேரத்துக்கு வராததுனால கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு சோகமாவும் கொஞ்சம் கோவமாவும் இருக்கிறாங்க. மாப்பிள்ளையோட முகத்துல கூட அந்த வருத்தம் ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுது. சரி ஏன் வரலங்கிற காரணத்தை சொன்னா அவன் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவ கீழே வர. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே அவளை ஒரு மாதிரி வெறுப்போட தான் பாக்குறாங்க. மாப்பிள்ளை கிட்ட மேட்டரை சொல்லலாமேன்னு பக்கத்துல போகையில மீசக்கார இந்த பக்கம் போறதை இவ கவனிக்கிறா. அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆள் தான் முக்கியம், இவனை ஃபாலோ பண்றதுதான் முக்கியம். மாப்பிள்ளை கிட்ட அப்புறம் பேசிக்கலாம்னு முடிவு பண்ணி இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இவ பின்னாடி வரத பார்த்ததும் அந்த ஆளு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவ விடாம துரத்திக்கிட்டு இருக்கா. சின்ன சின்ன தெருக்கள் எல்லாத்தையும் கடந்து ஓடி கடைசியில ஒரு முட்டுச்சந்துல அவனை பிடிச்சிடறா. எங்க அண்ணன் எங்க, நீ யாருக்காக வேலை செய்யற அப்படின்னு கேட்கிற அதே நேரத்துல ரொம்ப தூரத்துல இருந்து யாரோ அவனை சுட்டுறாங்க. கீழே விழுந்த அந்த மீசக்காரன் சாகிறதுக்கு முன்னாடி ராத்துங்கிற ஒத்த வார்த்தையை மட்டும் சொல்லி செத்து போறான். இப்போ நம்ம எனோலா கையில மொத்தம் 3 மேட்டர் மாட்டி இருக்கு. அண்ணனோட ரூம்ல கிடைச்ச அந்த சில்க் துணி, ஆப்கானிஸ்தான் நாட்டுல இருக்கிற அந்த கோஸ்ட்ங்கிற இடம்,
இப்ப இறந்து போனவன் சொன்ன ராத்துங்கிற பேரு. இந்த ராத்துங்கிறது கூட ஒரு இடமா, ஒரு இடத்தோட பேரா, இல்ல ஒரு ஆளோட பேரா அப்படிங்கிறது கூட இன்னும் தெரிய வரல. அப்புறம் அண்ணனோட டைரியில இருந்த குறியீடுகளை மறுபடியும் பார்த்தா 2 கத்தி அப்படி கிராஸா இருக்கிறாப்ல ஒரு மார்க் இருக்கிறதும் ஒரு சின்னம் இருக்கிறதும் திரும்ப திரும்ப இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. கோஸ்ட், ராத்து, இந்த 2 கத்திகள் இருக்கிற சின்னம், இந்த 3க்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனா அந்த கனெக்ஷன் என்னங்கிறது தான் இன்னும் புரியலன்னு யோசிக்கிறா. அந்த நேரத்துல அண்ணனோட ரூமோட கதவு கிட்ட யாரோ நிக்கிற மாதிரியும் தெரியுது. ஏற்கனவே நிலைமை மோசமா இருக்கிறதால இவ கையில இருந்த அந்த மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு அந்த ஆளோட முகத்துல ஒரு அடி. யாருன்னு பார்த்தா வேற யாரு, ரத்தம் சொச்ச சொட்ட அடிக்கிறது மாப்பிள்ளக்காரன் தான். ஏண்டி கல்யாணத்தை நிறுத்திவிட்ட, என்ன கொல்ல பாக்குறியான்னு கோவப்படுறான். மாப்பிள்ளைய சமாதானப்படுத்தி அண்ணன் காணாம போன விஷயத்தையும் அதனாலதான் கல்யாணத்துக்கு வர முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா. சோ இப்போ கல்யாணம் நின்று போனதற்கான காரணம் என்னங்கிறது மாப்பிள்ளைக்கு புரிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மச்சான, நீ எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவ. ஆனா என்ன நடந்திருந்தாலும் கல்யாணத்துக்கு வராம என்ன அங்க தனியா நிக்க வச்சிருக்க பாத்தியா, அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு பயபுல இன்னும் கொஞ்சம் கோவமா தான் பேசுறான். இவளுக்கும் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இதை விட அண்ணனை தேடுற வேலை ரொம்ப முக்கியமாச்சே, அதை நிறுத்த முடியாத. அங்க கட் பண்ணி எனோலா தனியா ஒரு பீச் பக்கம் போறாங்க. இந்த மால்டா தீவுக்கு வந்த புதுசுல மாப்பிள்ள இவளை கூட்டிட்டு வந்த இடம் இதுதான் போல. அங்க இருக்கிற ஒரு குகையை காட்டி தன்னோட அப்பா அடிக்கடி அங்க கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு மாப்பிள்ள சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த குகைக்குள்ள தங்க இருக்குன்னு சின்ன வயசுல அப்பா கரையா ராணுவத்துல அப்பா வேலை பார்த்த காலகட்டத்துல கூட அடிக்கடி அங்க வந்திருக்கிறாராம். சின்ன வயசுல இங்க நிறைய நேரம் விளையாடி இருக்கிறதாகவும் மாப்பிள்ள சொல்லியிருப்பாரு. இவ அதெல்லாம் ஆசை போட்டுக்கிட்டு இருக்கிறா அந்த நினைவுகளை. கூடவே அண்ணனையும் நினைக்கிறா. அண்ணன் ஏன் இவ்வளவு க்ளூக்களை நமக்காக விட்டுட்டு போகணும்? மீசக்காரனை யாரோ சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்க அண்ணனை மட்டும் கடத்தினவங்க உயிரோட வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி அவளை பயமுடுத்தவும் ஆரம்பிக்குது. கட் பண்ணா அண்ணன் ஷெர்லாக்கா காட்டுறாங்க. அவர் உயிரோட தான் இருக்கிறார். ஆனா கைகள் கட்டப்பட்டு யாரோ ஒரு ரகசியமான இடத்துல கைதியா வச்சிருக்காங்க. அண்ணன் எங்கன்னு இவ பீச்சோரமா படுத்து அப்படியே தூங்கி கிடக்குறா. காலையில எழுந்து பார்க்கையில தூரத்துல ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. புகை முழுக்க அப்படியே மேல வந்துட்டு இருக்குது. அது மாப்பிள்ளையோட வீடுன்னு தெரிஞ்சதும் எனோலா வேகமா ஓடுறா. உள்ள இருந்து மாப்பிள்ளை தான் அம்மாவை அம்மா அம்மான்னு கத்தி கூட்டிட்டே இருக்கிறா. இவ கொஞ்சமே யோசிக்காம எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள புகுந்துடுறா. அங்க பார்த்தா கதவு உடைக்கப்பட்டிருக்கு. மாப்பிள்ளையால நேரா நிக்கவே முடியல. ஆனாலும் தான் அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். இவ அம்மா இந்த கதவை நீ உடைச்சியா அப்படின்னு கேட்க மாப்பிள்ளை இல்லைங்கிறா. இதை பார்த்த உடனே யாரோ வீட்டுக்குள்ள புகுந்து மாப்பிள்ளையுடைய அம்மாவை மாமியார கடத்திருக்காங்கன்னு இவ புரிஞ்சுக்கிறா. முதல்ல மாப்பிள்ளைய வீட்டுல இருந்து பாதுகாப்பா வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்பதான் கேக்குறான், அம்மா உன் அண்ணனை என் அம்மாவை யாரு கடத்திருப்பா, இல்ல கடத்தினது ஒரே ஆளா அப்படின்னு கேக்குறான். இருக்கலாம், ஆனா முதல்ல யாரு கடத்தினான்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க என்னோல. ஆமா அம்மாவை கடைசியா நீ எப்ப பார்த்த அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட விசாரிச்சா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்ததா மாப்பிள்ளை சொல்றாரு. ஆனா இதுக்கு பிறகு அவரால் சும்மா இருக்க முடியல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் மட்டும் அங்க நின்னு தான் அண்ணன் இந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி யோசிச்சிருப்பார் அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கடத்தல் வேலையை செஞ்சிருக்கலாம். ஆனா கடத்திட்டு போன பிறகு ஏன் வீட்டுக்கு நெருப்பு வைக்கணும்? ஒருவேளை அவன் ஏதாவது தேடி இருக்கலாம், தேடினது கிடைக்காம இருக்கலாம், அது வேற யாருக்கும் கிடைச்சிட கூடாதுங்கிறதுக்காக வீட்டை எரிச்சிருக்கலாம். இப்படி எல்லாம் யோசிக்கிறா. உடனே மாப்பிள்ளையுடைய அம்மா ரூமுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறா. அங்க ஒரு சின்ன பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டிக்கு மேல தான் அண்ணனோட டைரியில பார்த்த அந்த 2 கத்திகள் கிராஸா இருக்கிற அதே சின்னம் இந்த பெட்டிலையும் இருக்கு. பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள நிறைய ராணுவ மெடல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்பதான் அவ ஜன்னலுக்கு பக்கத்துல வெளியில யாரோ நிக்கிறதையும் கவனிக்கிறா. மெதுவா அவன் பக்கம் போய் அவனை பிடிச்சு கீழே தள்ளிட்டா. யாரா நீ, என் அண்ணன் எங்கடா அப்படின்னு விசாரிக்கிறா. அவன் உங்க அண்ணனை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். அதோட இவ்வளவு வேற தள்ளி விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் எனோலா அவனை விடுற மாதிரி தெரியல. 2 பேருக்கு நடுவுல சண்டை. கடைசியில அவனை ஒரு வழியா தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டா. அவன் என்ன சொல்றானா, உங்க அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனை நான் கடத்தல, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு வேற காரணம் இருக்குங்கிறான். ஆனா இவன் நம்பல. உனக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லு, அந்த ராத்துங்கிறது யாரு அப்படின்னு விசாரிக்கிறா. ராத்தா அவளா அப்படின்னு அவன் பேசையில இவளுக்கு ஒரு மேட்டர் புரிய வருது. ராத்துங்கிறது ஒரு இடத்தோட பேரு இல்ல, ஒரு பொண்ணோட பேரு அப்படின்னு இவ புரிஞ்சுக்கிறா. அண்ணன் ஷெர்லாக்க கடத்துனது அந்த ராத்துங்கிற பொம்பளை தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறா. எனோலா இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. யாரா நீ, நீ யாரா சொல்ற அப்படின்னு கேட்டா தான் ஒரு மால்டா தீவோட போராளின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். பிரிட்டிஷ்காரங்க தங்களோட சுயநலத்துக்காக மால்டா வீரர்களை பலி கொடுத்ததாகவும் தங்கள் நாட்டை மறுபடியும் திரும்ப பெறுவதற்காகத்தான் இப்ப இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றான். அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். இந்த ராத்துங்கிற பொம்பளை யாரு, அவளுக்கும் எங்க அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு விசாரிக்கிறா. ராத் ரொம்பவே ஆபத்தான பொம்பளைன்னு அடுத்து என்னன்னு பேச வருவதற்குள்ள போலீஸ் அங்க வந்துருச்சு. அதை பார்த்துட்டு இங்க இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நெக்ஸ்ட் முறை பார்க்கும்போது எல்லாத்தையும் சொல்றேன் ஆள விடுதாயின்னு அந்த போராளி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். போலீஸ் இவளை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு மால்டா போலீஸ்காரர் அவங்கள விசாரிக்கிறாங்க. நீ ஏமா போலீஸ் கிட்ட எல்லா டீடைலையும் சொல்லாம போலீஸை விசாரிக்க விடாம தன்னந்தனியா நீயா தனியா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிற, சட்டத்தை கையில் எடுப்பியா அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிற. பாருங்க, என் கண்ணு முன்னாடி ஒரு ஆளை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க, என் அண்ணனை காணோம், என் மாமியாரை காணோம், இதை பத்தி விசாரிச்சா ராத்துன்னு ஒரு பொம்பளையோட பேர் கிடைச்சிருக்குது, அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு இங்கேயே விசாரணையை ஆரம்பிச்சிட்டா. போலீஸ்காரரும் ஏதோ அதை பத்தி பேச வர்றதுக்குள்ள இந்த பக்கம் மாப்பிள்ளையும் ஜெனரலும் அங்க வந்துடுறாங்க. ஜெனரல் அந்த போலீஸ்காரனை கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறார். யோ போலீஸ்காரா, நீ ஒரு சாதாரண மால்டா பிரஜை, இவ
இவங்க பிரிட்டிஷ்காரங்க, உங்க எல்லாரையும் விட பெரியவங்க, அவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிற ரேஞ்சுக்கு உனக்கு உரிமை யாரா கொடுத்தது, ஹவு கேன் யூ டூ இட் அப்படின்னு அசிங்கப்படுத்துறாப்ல பேசுறாரு அவர். இந்த பேச்சை கேட்டு இவங்க 2 பேருக்குமே, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குமே இந்த பேச்சை கேட்கறதுக்கு பிடிக்கல. இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எல்லாரும் சமந்தா அப்படின்னு இந்த அம்மா சொல்ல முயற்சி பண்றா. ஆனா இறையும் ஜெனரல் கேட்கறதுக்கு தயாராக இல்ல. போலீஸ்காரனை திட்டிவிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வெளியில போறாரு. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட, நம்ம ஹீரோயின் லவர் கிட்ட, ஹீரோ கிட்ட ஏன் இந்த மாதிரி எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, இவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு இவனுக்கு தெரியல, முழிக்கிறா. அவர் எப்பவுமே அப்படி தாங்குறா. அப்புறம் தான் மாமியாரோட ரூம்ல இருந்து ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் ஃபுல்லா நிறைய மெடல்ஸ் இருந்தது. இதெல்லாம் யாரோடது என்னன்னு விசாரிச்சா, இது எல்லாம் தான் அப்பாவோடது அப்படிங்கிறாரு மாப்பிள்ளை. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க தூரத்துல ஒரு லேடியை காட்டுறாங்க. இவளும் அவங்கள பாத்துறா. ஆக்சுவலா ஷெர்லாக் ஹோம்ஸோட அண்ணனோட ரூம்ல இருந்து ஒரு சின்ன சில்க் துணி எடுத்தாங்க இல்லையா, அந்த துணியும் இந்த அம்மா போட்டிருக்கிற துணியும் ஒரே மாதிரியே இருக்கு. சோ இவ அந்த அம்மாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க லவர்கிட்டையும் அந்த போலீஸ்காரன் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தான், அது என்ன ஏதுன்னு நம்ம அறகுறையா அப்படியே விட்டுறப்படாது, நீ போய் விசாரிச்சு வை அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. அந்த லேடி வேற ஹீரோயினை பார்த்ததும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் பூந்து ஓடுறாங்க. இவ விடுறாப்ல தெரியல, பின்னாடியே துரத்திட்டு போறா. திடீர்னு கன் எடுத்துருது அந்த அம்மா. நீங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடியை யாரோ சுட்டுறாங்க. மீசக்காரனுக்கு நடந்ததுதான் இந்த அம்மாவுக்கு நடக்குது. யாரு உங்களை சுட்டது, யாரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, சாரதுக்கு முன்னாடி அந்த அம்மா அவன் உன்னை விட மாட்டான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு செத்து போகுது. ஹீரோயின் திரும்ப திரும்ப யோசிக்கிறாங்க. அண்ணனை கடத்திட்டு போயிருக்கிறாப்ல, அவன் ஒன்ன சும்மா விட மாட்டான்னு வேற இந்த அம்மா சொல்லிட்டு செத்து போச்சு. அப்ப எனக்கும் எங்க அண்ணனுக்கும் காமனா இருக்கிற ஒரு எதிரி யாரு அப்படின்னு யோசிக்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஆக்சுவலா ராத்துங்கிற அந்த லேடி யாருன்னா, இதற்கு முந்தைய பாகங்கள்ல வந்த ஒரு பாகத்தோட வில்லி. அவ அங்க வந்துடுறா. ஹீரோயினுக்கும் அவளுக்கும் செம ஃபைட் நடக்குது. ஹீரோயினும் எங்க அண்ணன் உயிரோட தானே இருக்கிறான், சொல்லுமா எங்க அண்ணன் உயிரோட தானே இருக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல இவ மாட்டிக்கிறா. அவளதான் எல்லாம் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. இந்த அண்ணன் தங்கச்சியுடைய அம்மா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நிக்கிறா. அதை பார்த்ததும் வில்லி ஒரு புகையை போட்டு எஸ்கேப் ஆயிடுறா. அம்மா நீங்க நம்ம எங்க அப்படின்னு கேட்டா, உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா, அதுக்காகத்தான் வந்தேன், என்ன பண்றது, ஓப்பனா வந்து பார்க்க முடியுமா, நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படியா, அதனால தூரத்துல இருந்து எங்கேயோ இருந்து பார்த்துட்டு அப்படியே பந்தியில சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சரி விடு, ஒன்னும் கவலைப்படாத, அண்ணன் டெஃபினட்டா உயிரோட தான் இருக்கணும், உன்னால மட்டும்தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாங்க. அந்த பக்கம் அதே சமயம் அண்ணங்காரன் ஷெர்லாக்கையும் காட்டுறாங்க. எங்க நீ பெரிய புடிங்கியாமே, நான் எதுக்காக உன்னை இங்க கடத்தி வச்சிருக்கிறேன், என்ன நடந்துட்டு இருக்கு, உன்னால கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அண்ணங்காரன் ஷெர்லாக்கு சும்மா புட்டு வைக்கிறார். நீ 1 வருஷத்துக்கு முன்னாடியே மால்டா தீவு பக்கம் வந்துட்ட. நீ சாதாரணமா இங்க வரல, கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆளுங்களை உன்னோட கைக்கூலியா பயன்படுத்திக்கிட்ட. ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது, நீ அவங்கள பயன்படுத்தி முடிச்சதும் அவங்கள குப்பை மாதிரி தூக்கி வீசிடுவேன்னு அவங்களுக்கு தெரியாது. உனக்கு ஏதோ ஒண்ணு தேவை, அதுக்காகத்தான் என்ன கடத்தி இருக்கிற. என்ன கடத்தினா எனோலா கண்டிப்பா என்ன தேடி வருவாங்கிறதும் உனக்கு தெரியும். அவளை வச்சு நீ எதையோ கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்ற. ஆனா எனக்கு புரியாத விஷயம், மால்டாவை எப்படி நீ தேர்வு பண்ணுன, எப்படி எங்களை எல்லாம் இங்க வர வச்ச, இந்த காய்களை எப்படி எல்லாம் உன்னால கரெக்டா நகர்த்த முடிஞ்சது அப்படின்னு அண்ணங்காரன் ஷெர்லாக்கு கேட்கிறாரு. இந்த வில்லி ராத்து சிரிச்சுக்கிட்டே மாமியாகாரிய திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் முழு பிளானுமே தெரிய வருது. இந்த மாமியாகாரி கிட்ட உங்க கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு ஒருத்தி கேட்டா இல்லையா, அப்படி கேட்ட பிறகுதான் இவங்களுக்கு பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சரி நாம இங்க கல்யாணம் பண்ணோம், நம்ம பிள்ளைக்கு இங்க கல்யாணம் பண்ணலாமே அப்படிங்கிற ஞாபகம் வரும். இந்த விதைய விதைச்சது அந்த சில்க் துணி போட்ட அந்த பொம்பளை தான். அப்புறம் உதவி பண்ணவங்களையே அவங்க மாட்டிக்க போற அந்த தருணத்துல கொலையும் செய்ய துணிஞ்சிருக்கிறா. இங்க அண்ணன் ஷெர்லாக்கு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு கொடுக்காம கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் வச்சிருக்கா. இந்த பக்கம் தங்கச்சி எனோலா நடந்த எல்லாத்தையும் ஒன்னொன்னா யோசிச்சு பாக்குறா. அம்மா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வள கொலன்னு அட்வைஸ் போட்டிருப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியறத மட்டும் பார்க்காத, அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதையும் கவனின்னு ஐடியா கொடுத்திருப்பாங்க போல. அதே நேரத்துல அந்த பக்கம் மாப்பிள்ளை, அங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வாட்சனு, அந்த மால்டா போராளி, அப்புறம் அம்மாகாரி எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. மாப்பிள்ளை ஒரு முக்கியமான குழு கொடுக்கிறாரு. ரீசெண்டா செத்து போச்சுல அந்த சில்க் துணி போட்ட அந்த அம்மா ஜெனரல் கூடயும் முகம் தெரியாத வேற ஒரு ஆள் கூடயும் பேசிட்டு இருந்ததை பார்த்திருக்கிறதா சொல்றாரு. சோ இதன் மூலமா கவர்மெண்ட்ல இவளுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அந்த கோணத்துல யோசிச்சுட்டு இருக்கையில மாப்பிள்ளையுடைய அம்மா ரூம்ல இருந்து கிடைச்ச அந்த மெடல்கள் அது எல்லாமே இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி மெடலை படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து அந்த மீசக்காரனும் போட்டிருந்தான், ஜெனரலும் போட்டிருந்தாரு. மெடல்ல பின்னாடி திருப்பி பார்த்தா ஆப்கானிஸ்தான் வேற எழுதப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான்ல ஒரு போர்ல பங்கெடுத்ததுக்காக கொடுக்கப்பட்ட மெடலாம் அது. அந்த மெடல் அந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறா. அதே ஆப்கானிஸ்தான்ல தான் அண்ணங்காரன் ஷெர்லாக்கு விட்டுட்டு போன கோஸ்ட்ங்கிற அந்த க்ளூவும் இருக்கு. இப்போ இந்த எல்லா விஷயத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு புரிய வருது. இங்க கூடி இருக்கிறதுல அந்த போராளி, அவனுக்கு இந்த தீவு மறுபடியும் சுதந்திரமாக இருக்கணும், இந்த மாதிரி ஆட்களோட தலையாட்டி பொம்மையா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவதான் டிடெக்டிவ் ஆச்சே, இந்த குடும்பமே ஒரு டிடெக்டிவ் குடும்பமாச்சே, இவங்க மூலமா ஒரு விமோச்சனம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிறார். சரி, இப்போ இங்க இருக்கிற எல்லா பேருமே 2 டீமா பிரிறாங்க. மாப்பிள்ளையும் அண்ணன் ஃப்ரெண்டு வாட்சனும் ஜெனரல் கிட்ட போய் உண்மையை விசாரிக்கணும். இவ நம்ம ஹீரோயின் எனோலா, அவங்க அம்மா, அப்புறம் அந்த மால்டா போராளி, இவங்க 3 பேரும் பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ரூமுக்கு போய்
ஆப்கானிஸ்தான் போர் சம்பந்தமான பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ரெக்கார்ட் ரூம் பக்கம் போனா அங்க இருக்கிற போலீஸ்காரன் உள்ள விட மாட்டான். அவனை ஒரு வழியா அடிச்சு மட்டையாக்கிட்டு இந்த டீம் உள்ள விளம்பிடுச்சு. உள்ள வந்தாச்சு. வந்ததும் தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் ஹீரோவும் யாரு நம்ம மாப்பிள்ள எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஜெனரல் வாயை திறந்து எதையும் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த பக்கம் பழைய ரெக்கார்ட்ஸை தேர்ந்ததுல ஹீரோயினுக்கு ரெக்கார்ட் ரூம்ல ஏதோ ஒரு பழைய ரெக்கார்டு கிடைச்சிருக்குது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பேப்பரை மட்டும் காணோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும் போல தெரியுது, முக்கியமா இருக்கும் போல தெரியுது. அதைத்தான் யாரோ கிழிச்சு வச்சிருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு பார்க்க அந்த டாக்குமெண்டோட பின்னாடி ஏற்கனவே இருந்த அந்த எழுத்துக்கள் அச்சிடப்பட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த அச்சு விழுந்திருக்கு இல்லையா, அந்த அச்சு இருக்கு. பேப்பர் இல்ல, ஆனா பின்பக்கத்துல அச்சு இருக்குது. சோ அதை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த ராணுவ கும்பல் எல்லாம் இந்த மெடல் வச்சுட்டு திரியிறாங்கல்ல, எல்லா பேருமே ஆப்கானிஸ்தானுக்கு போய் அங்க இருக்கிற தங்கத்தை திருடி இருக்காங்க. சொல்ற போனா பிளான் பண்ணி திருடத்தான் அங்க போயிருக்காங்க. தங்கத்தை திருட போகும்போது இந்த நாட்டு வீரர்களை கூட பயன்படுத்தி இருக்காங்க. தேவையே இல்லாம அந்த தங்க திருட்டு யுத்தத்துல மால்டா வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப கொடுமையா. இவங்க போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தங்கத்தை திருடிட்டு வந்துடுறாங்க. ஆனா திருடப்பட்ட தங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு போய் சேரல. நடுவுல யாரோ சாப்பிட்டாங்க. சோ நடுவுல இப்படி சாப்பிட்ட கோஷ்டி இந்த ராணுவ கோஷ்டி தான் அப்படிங்கறத ஹீரோயின் எமோலா கணிக்கிறா. குறிப்பா நம்ம ஜெனரல், கவர்னர் இவங்க எல்லாம் அதுல கூட்டுங்கிறதையும் கவனிக்கிறா. தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்ல, மாப்பிள்ளையும் ஜெனரல் கிட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லாம எல்லா உண்மையையும் ஜெனரல் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த தங்கத்துக்கான போராட்டத்துல தலைமை தாங்கினது மாப்பிள்ளையுடைய அப்பா தானா. இதை கேட்டதும் மாப்பிள்ளை அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. எங்க அப்பா தங்கத்தை திருடணுன்றதுக்காக இவ்வளவு இந்த தீவு வீரர்களை பலி கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்க, ஜெனரலும் எங்களுக்கு வேற வழி தெரியாது, வழி கிடைக்கல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சோ அதைத்தான் நாங்க பண்ணியாகணும். எல்லாம் அரச கட்டல. அப்போ நம்ம கவர்மெண்டே பயங்கரமான வறுமையில இருந்துச்சு. வேற வழி இல்லாம தான் நாங்களும் போனோம், தங்கத்தை திருடிட்டு வந்தோம். ஆனா திருடின தங்கத்தை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு மனசே இல்ல. திட்டம் போட்டார். சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இறங்க சொல்லிட்டு கப்பலை கவுத்துனாரு. கடலுக்குள்ள மூழ்கடிச்சாரு. திருடின தங்கம் கடலோட போயிடுச்சுன்னு ஸ்டார்டிங்ல சொல்லி பார்த்தோம். அது ஒர்க் அவுட் ஆகல. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து விடாது பிரஷர். மேலெடுத்து பிரஷரை சமாளிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம பழிய தூக்கி மால்டா தீவு வீரர்கள் மேல போட்டோம். அவங்கள ஜெயில அடைச்சோம். இப்படி நடந்த கதை எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட எமோலாவுக்கு கோபம், வருத்தம். என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. பிளஸ் அந்த தங்கம் எல்லாம் நிஜமாவே சொந்தமானது யாரு? ஆப்கானிஸ்தானுக்கு தான் சொந்தமானது. அதெல்லாம் அங்கேயே திரும்ப கொடுக்கணுங்கிறப்ப எல்லாம் ஹீரோயின் பேசுறா. சரி, இப்போ அந்த தங்கம் எங்க அப்படின்னு கேட்க ஜெனரல் தெரியாதுங்கிறார். இப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. மாப்பிள்ள ஒரு கதை சொல்லியிருப்பாருல ஏற்கனவே, ஒரு குகை இருக்கான், அந்த குகைக்குள்ள தங்கம் இருக்குதான், இப்படி எல்லாம் அப்பா சின்ன வயசுல என்கிட்ட சொல்லியிருக்கிறாருன்னு. அப்படின்னா அங்கதான் தங்கம் இருக்கணுங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே தெளிவா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆப்கானிஸ்தான் போருக்கு போன 4 முக்கியமான ஜெனரல்கள் தங்கத்தை திருடி இருக்காங்க. திருடின தங்கத்தை பதுக்கி வச்சது நம்ம ஹீரோவோட அப்பா. அவர் திருதுப்புன்னு இறந்து போயிடுறாரு. மீதி இருக்கிற 3 பேர் தான் அந்த வில்லியோட உதவினால, அந்த வில்லி தான் ஜெயில இருந்த அந்த பொம்பளை, மூஞ்சிய சரியா காட்டலன்னு நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம்ல, அவதான் அது. அவளை பழைய கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டதே இந்த அண்ணன் தங்கச்சிக்கு தான். அவளை மறுபடியும் வெளியில கூட்டியாந்து அந்த தங்கத்தை நாம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட தான் இவளை வெளியில கொண்டு வந்திருக்காங்க மீதி 3 ஜெனரல்ஸ். ஆனா வெளியில கொண்டு வந்தவங்களுக்கு தெரியாது இவ எப்பேற்பட்ட வில்லிங்கிறது. அவங்களுக்கு தெரியாது இவ எப்பேற்பட்டவனு. யோசிங்க, தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய புலன் விசாரணை, டிடெக்டிவ் ஒர்க். அதையெல்லாம் இவ பண்றதை விட இதுல திறமையான அண்ணன் தங்கச்சிய பண்ண வச்சா கரெக்டா இருக்குமேனு யோசிச்சிருக்கா. அவங்க மூலமா தங்கம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். தனக்கு அவங்க உதவி பண்றாங்கிறது அவங்களுக்கே தெரியக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கடைசியில அந்த ஸ்கெட்ச்ல அவ ஆல்மோஸ்ட் ஜெயிச்சுட்டான்னு சொல்லலாம். தங்கம் இப்ப குகையில தான் இருக்குங்கிறது உட்பட இந்த உண்மையெல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனா இதுவரைக்கும் யோசிச்ச கணிச்ச நம்ம ஹீரோயினால வில்லியோட திட்டம் என்னங்கிறதையும் சேர்த்து கணிக்க முடியாதா? இப்போ தங்கத்தை எடுக்கிறதுக்கு போனா கண்டிப்பா வில்லிகாரி இவளை பின்தொடர்ந்து வருவா. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹீரோயின். என்ன பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. வெளியே அண்ணனோட ஃப்ரெண்டு வாட்சன் கிட்ட கன்னோட வெயிட் பண்ண சொல்லிட்டு இவ மட்டும் தனியா உள்ள போறா. அங்க ஒரு சிம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, கத்தி கிராஸா இருக்குமே, அதே மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பெரிய சங்கிலி இருக்குது. அது தண்ணிக்குள்ள கனெக்ட் ஆற மாதிரி இருக்குது. சோ சங்கிலியை பிடிச்சு இழுக்க இழுக்க மேல ஒரு பெட்டி வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ளதான் தங்கம் இருக்கு. சோ பயந்துகிட்டே தங்கத்தோட வெளியில வரா. என்னதான் வெளியில வாட்சனை துப்பாக்கி வர நிப்பாட்டி வச்சாலும் கண்டிப்பா வில்லி இங்க வருவா அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகம், பயம். அதனாலதான் அவன் நினைச்ச மாதிரியே வில்லி அங்க வந்துடுறா. வாட்ச மாட்டிக்கிட்டான். போச்சு, வாட்ச மாட்டிக்கிறானே அப்படின்னு நினைச்சா அதே சமயம் நம்ம ஹீரோ யாரு, நம்ம மாப்பிள்ள, அந்த போராளி எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போலீஸ் படையோட அங்க வந்துடுறாங்க. வில்லி மாட்டிக்கிறா. சும்மா ஒரு ஆளை துப்பாக்கி வர நிப்பாட்டினா அவனை புடிச்சிட்டு இந்த அம்மா அவ்வளவுதான் ஈஸியா உள்ள வந்தாச்சு, இவங்களை மடக்கிடலான்னு அவளுக்கு ஒரு பிரம்மையை உருவாக்குறதுக்காகத்தான் வாட்சனை மட்டும் தனியா யாரும் பார்க்காத மாதிரி நிப்பாட்டினது.
அப்படி உள்ள வந்த பிறகு போலீஸ் படையோட இத்தனை பேர் வருவாங்கன்னு அவளுக்கு தெரியாது. ஆனாலும் அவளும் சும்மா இல்ல, அவ சும்மா வரவும் இல்ல. பாக்கெட்ல இருந்து 2 வெடிகுண்டு எடுத்து போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறா. எஸ்கேப் ஆக பாக்குறா. நம்ம ஹீரோயின் விடுறாப்ல தெரியல. அவ குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிக்க ஹீரோயினும் பின்தொடர்ந்துட்டே போறா. கால்வா கட்டிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வச்சு வில்லி கூட ஒரு செம ஃபைட். பறந்து அடிக்கிறா. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அவளை மட்டையாக்கிட்டு கீழே போய், ஆமா அங்கதான் அண்ணங்காரன் அடைச்சு வச்சிருக்காங்க, சோ அண்ணனை காப்பாத்தலாம்னு போனா அவரு உன் மாமியாரை போய் பாரு அப்படின்னு சொல்ல இவளும் போய் அவங்க கை கட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க வில்லி கன்னோட உள்ள வந்துடுறா. ஹீரோயினை போட்டு மிதின்னு மிதிக்கிறா. அதே சமயம் மாமியார்காரி மெதுவா போய் அண்ணன் செர்லாக்கோட கைத்த அவுத்து விட்டுறாங்க. அவனுக்கோ செம கோவம். எப்படி வில்லியை அடிச்சு கொலை பண்ற ரேஞ்சுக்கு கோவம். கொன்னுடலாங்கிற அளவுக்கு போயிடுறான். துப்பாக்கியே நீட்டுறான். நம்ம ஹீரோயின் தான் எமோஷனலா எந்த முடிவும் எடுக்காத, காம் டவுன், அமைதியா இரு அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸும் வந்துடுறாங்க. வில்லிய ஒரு வழியா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிடைச்ச தங்கத்தையும் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. இந்த தங்கத்தை திருநாங்கன்னு சொல்லி தான் நிறைய மால்டா வீரர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு உண்மையான திருடங்களான இந்த ஜெனரல் கூட்டாளிகளை தூக்கி உள்ள போட்டாச்சு. அது மட்டும் இல்லாம மால்டா நாட்டு மக்களுக்கு அந்த ஊரும் இப்போ திரும்ப கிடைச்சிருச்சு சுதந்திரத்தோட. இந்த பக்கம் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் முறையா மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே எமோஷனலா பாசமலையா கொட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் என்ன, மிச்சம் இருக்கிறது கல்யாணம் தான். ஹீரோ ஹீரோனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தோட ஒரு நல்ல எண்டிங்கை கொடுத்து படத்தை முடிச்சிட்டாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். கொஞ்சம் பரபரன்னு பேசுறதுனால ஒரு மாதிரி இருந்ததுனால ஃபாஸ்ட் மோடுக்கு போயிட்டேன். இன்னும் டீடைல்டா அமர பேசியிருந்தா இந்த படத்தை நாம ஒரு 50 நிமிஷத்துக்கு வேணாலும் பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்துல அமர பொறுமையா பேசுவோம். தேங்க்யூ.